ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சூர்யா சாரோட ரெட்ரோ திரைப்படத்திற்கு போட்டியாக வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளில் தமிழகம் மற்றும் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெட்ரோ மற்றும் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த இரண்டு திரைப்படத்தில் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் மொத்தமாக வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் நாளில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் ஆன்லைன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்துடலாம். அதாவது தமிழகத்தில் முதல் நாளில் ஆன்லைன் மூலம் 1,07,539 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 1,63,03,000 வரை கலெக்ஷன் இருக்குது. 738 ஷோ வந்து போட்டிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 117 ஷோ வந்து போட்டிருக்கிறாங்க. 7,424 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 16,66,000 வரை டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் மூலம் கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக தமிழகத்தில் மட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் 1,60,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா 2,50,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது முதல் நாளில் மட்டும். இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 7 கோடி. ஸோ 7 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள திரைப்படம் முதல் நாள்லேயே 2,50,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் 2 நாட்கள்லேயே படத்தோட பட்ஜெட்டை எடுத்துருவாங்க. அதன் பிறகு வர கலெக்ஷன் எல்லாமே இந்த ஒரு திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபமாக அமைய போகுது. இருந்தாலும் ரெட்ரோ திரைப்படத்தோட வசூல் என்ன அப்படின்றதுக்கான வீடியோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் நீங்கள் பார்க்க முடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.